வெல்கம் டு மேலூர் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு நான் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 5 முந்திரி எடுத்திருக்கேன், 5 ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், 5 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் பொட்டுக்கடலை, சுகர், அப்புறம் 4 ஏலக்காவை உள்ளே சேர்த்துடலாம். இதை ஒரு ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபைன் பவுடர் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம முந்திரியையும் திராட்சையையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெய்யில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய்யை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியையும் திராட்சையையும் உள்ளே சேர்த்துட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்மளோட நெய் 4 டீஸ்பூன் நெய்யை உள்ளே சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மாவில் இதை சேர்த்து உருண்டை பதத்துக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் நெய் ஆட் பண்ணி ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருண்டை பிடிச்சிட்டேன். நான் உள்ள முந்திரியையும் வெளியே திராட்சையும் வச்சு உருண்டை பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான், பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.